السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. இன்றைய வகுப்புல நம்ம மஜ்ஹூல் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். இப்போ மஜ்ஹூல்னா என்ன? ஒரு செயல் செய்தவர் யார் என்று அறியப்பட்டிருக்க மாட்டார். செயல் செய்தவர் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. செயல் செய்தவர் இருக்க மாட்டாரு, அப்படி இல்லை. செயல் செய்தவர்னு அவங்க இல்லாம அந்த செயல் நடக்காது இல்லையா? அப்ப செயல் செய்தவர், விவசாயம் நடக்குது, விவசாயம் செய்தாருன்னா இப்ப விவசாயி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ யாராவது பேசுறாங்க அப்படின்னா பேசுற சத்தம் கேட்கணும், பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப அந்த ஆளே இல்லாம பேச்சு அப்படின்னு என்ன செய்யாது, கேட்காது. அப்ப அந்த மாதிரி செயல் இருந்தா செயல் செய்தவர் இருப்பாங்க. அது மாரூஃப். செயல் செய்தவர் யாருன்னு தெரிஞ்சா மாரூஃப். செயல் செய்தவர் இருக்காரு, ஆனா அது யாருன்னு தெரியல, அந்த வாக்கியத்துல அந்த வார்த்தை இடம்பெறலன்னா அதுதான் மஜ்ஹூல். இது எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். சோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது எந்த வினைச்சொற்களுக்கெல்லாம் ஃபெயல் ஃபாயில தாண்டி மஃபூல் வருமோ, அதாவது முத்தாத்தி ஃபெயல்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? முத்தாத்தி ஃபெயல்கள், அந்த ஃபெயல்கள் எல்லாத்துலயுமே அந்த ஃபாயிலை போக்கிட்டு, அதாவது குன்றுவினை குன்றாவினையில குன்றா வினை சொற்கள்ல ஃபெயல் இருக்கும், ஃபாயில் இருக்கும். அதை தூக்கிட்டு மஃபூல் பிஹி இருக்கும் இல்லையா? எதன் மீது அந்த செயல் நடந்துச்சு அப்படின்ற அந்த வார்த்தை. சோ அதுதான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதோடைய வடிவம் முதல்ல அது வாக்கியமா எப்படி அமைப்புன்றது பின்னாடி பார்ப்போம். முதல்ல அந்த மஜ்ஹூலா மாத்துறது எப்படி, ஒரு ஃபெயலை மஜ்ஹூலா எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டா 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து எல்லாத்துக்குமே தனித்தனியா தான் வரும். சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாதி மஜ்ஹூல். கடந்த கால வினை சொற்கள்ல எப்படி மஜ்ஹூல் எடுக்கிறதுன்னு. சோ 3 எழுத்துக்களா இருந்துச்சுன்னா முதல் எழுத்து தொம்மா, மஜ்ஹூலின் அடையாளம் முதல் எழுத்து தொம்மா. அதே போல ஐன் கலிமாக்கு கசரா, அது இயற்கையாவே அது ஃபத்ஹால கசரால் தொம்மா எதுல இருந்தாலும் மஜ்ஹூலா மாத்தையில அதுக்கு கசரா மட்டும்தான் கொடுக்கணும். சோ அப்படி கொடுக்கப்பட்டு நம்ம 3 எழுத்து பார்த்தோம். சோ ஹுலிகத், நுசிபத், படைக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது, மேடாக்கப்பட்டது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரும் பொழுது அப்ப அதுல செய்தவர் யார்? அல்லாஹ் அப்படின்ற அந்த படைப்பாளன அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணல. வெறும் ஒட்டகம் படைக்கப்பட்டது, வானம் உயர்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுவே 4 எழுத்தா இருந்தது அப்படின்னா முதல் எழுத்து எப்பவும் போல தொம்மா, கடைசிக்கு முன் கசரா. ஐன் களிமான்னு சொல்லாம கடைசிக்கு முன் கசரா அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். அப்ப அஃஅலன்றது உஃஇல, ஃபஅலன்றது ஃபுஇல, ஃபஅலங்கிறது ஃபுஇல. இந்த மாதிரி என்ன செய்யும், வினைச்சொற்கள் மாறும். அதை வச்சு எந்த வினைச்சொல்லா இருந்தாலும் அஞ்சல, அக்ரம, அஹசன, அஹ்ரஜ, அந்த மாதிரி எந்த வினைச்சொல்லா இருக்கட்டும் அதை நம்ம மஜ்ஹூலா நம்மளால மாத்திக்க முடியும். அர்த்தம் எப்படி மாறும்? செய்யப்பட்டது, செய்தான் அப்படின்னு சொல்லாம செய்யப்பட்டான் அல்லது செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அர்த்தத்தை மாற்றிக்கொள்ளணும். சோ அதே போல 5 எழுத்துல நம்ம பார்த்தோம், தாள ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் 2 இருக்கும், அலிஃப்ல ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் 3 இருக்கும். சோ அந்த தாள ஆரம்பிக்கிறதெல்லாம் ஒரு செட்டா நம்ம வச்சு ஒரே மாதிரி மஜ்ஹூல் எடுப்போம். அலிஃப்ல ஆரம்பிக்கிற செட்டை ஃபுல்லாவே வேற மாதிரி மஜ்ஹூல் எடுப்போம். அப்ப தாள ஆரம்பிக்கிறதுடைய அந்த வினைச்சொல் தஃஅல, தஃபாஅல, இந்த 2 வினைச்சொல்லுக்கும் எப்படி வருமா மஜ்ஹூல்? முதல் 2 எழுத்துக்களுமே, முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் ரெண்டுமே தொம்மா, கடைசிக்கு முன் கசரா. இது டிஃபால்ட். கடைசிக்கு முன் கசரா அப்படின்றது டிஃபால்ட். அப்ப தஃஅல, துஃஇல, தனஸ்ஸலன்றத துனுஸ்ஸில அப்படின்னு வரும். தஃபாஅலன்றது துஃபூஇலன்னு வரும். அப்ப தகாத்தல, துகூதில. சோ மேல இருக்கிறது அளவீடு, ஃபா ஐன் லாம் வச்சு எழுதியிருக்காங்க. கீழே இருக்கிறது எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த வினைச்சொற்கள் இதுல நம்ம எப்படி மஃபூல் எடுக்கணும், மஜ்ஹூல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்தஃஅல, இஃப்தஅல அப்படின்னு இருக்குன்னா, இஃப்தஅல அப்படின்னு இருக்குன்னா முதல் எழுத்து 3வது எழுத்து. ஓகே, அலிஃப்ல ஆரம்பிக்கிற இந்த வினைச்சொல் மட்டும் முதல் எழுத்து 3வது எழுத்து இது ரெண்டும் தொம்மால இருக்கும், கடைசிக்கு முன் எப்பவும் போல கசரா. அப்ப இஃப்தஅல, உஃப்துஇல, இஜ்தமஅ, உஜ்துமிஅ, இக்தரப, உக்துரிப. இந்த மாதிரி என்ன செய்யும், செயல்கள் மாறும்.
அடுத்தது இந்த அலிஃப்ல ஆரம்பிக்கக்கூடிய வினைச்சொற்கள் இன்னும் இருக்கு. இன்ஃபால இஃபால சொல்லிட்டு எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம மஜ்ஹூல் எடுக்க மாட்டோம். காரணம் என்ன? அந்த வினைச்சொல்லிலேயே ஃபேலும் ஃபாயில் 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதுல ஃபேல்னா என்னது? ஃபேல்னா அந்த செயல், ஃபாயில்னா செய்யக்கூடியவர். அப்ப அந்த செயல் செய்யக்கூடியவரும் தான் இருக்காரு. அந்த செயல் செய்யக்கூடியவரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நம்ம அதை மஜ்ஹூலா மாத்துறது? அப்ப இந்த மாதிரியான வினைச்சொற்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. லாசிம் குன்றும் வினை அப்படின்னு சொல்லுவோம். இது எதையும் நம்ம மஜ்ஹூலா மாத்த முடியாது. அதே போல 6 எழுத்து. எப்படி 5 எழுத்துல அலிஃப்ல ஆரம்பிக்கக்கூடிய இஸ்தஃபா சாரி இஃப்தஅல உஃப்துஇலன்னு மாத்தணும். அந்த மாதிரிதான் இந்த 6 எழுத்துலயும் முதல் மற்றும் 3வது எழுத்த பொம்மாவாக்கி கடைசிக்கு முன் கசரா. அப்ப இஸ்தஃபஅல உஸ்துஃபில, இஸ்தகுஃபர உஸ்துஃபிர அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வினைச்சொற்களை நம்ம மாத்திக்கிறணும். சோ 6 எழுத்து வினைச்சொற்கு இன்னும் சில வடிவங்கள் இருக்கு. அந்த வடிவங்கள் எதுக்குமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மஜ்ஹூல் எடுக்க மாட்டோம். காரணம் அது எல்லாமே லாசிம் குன்றும் வினைகள். அதனால அதுக்கு நம்ம என்ன செய்ய போறது இல்ல. நம்ம எந்த விதமான மஜ்ஹூலையும் நம்ம படிக்க தேவையில்லை. அப்போ ஒரு சில வடிவங்கள் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா போதும். அப்ப இந்த 3 எழுத்தோ 4 எழுத்தோ 5 எழுத்தோ 6 எழுத்தோ இப்படி மஜ்ஹூலா மாத்தும் போது சர்ஃப் எப்படி செய்யணும்? கடந்த கால சர்ஃப் மாதி எப்படி சர்ஃப் செய்யணும்னு கேட்டா எதுவும் இல்லை. எப்பவும் செய்யற மாதிரிதான். ஹலக்கா ஹலக்கா ஹலக்குக்கு பதிலா குளிக்க குளிக்கா குளிக்குன்னு மாத்த போறோம். அவ்வளவுதான். அந்த முதல் எழுத்து 2வது எழுத்துடைய ஹரக்கத் மாத்தணுமே தவிர சர்ஃப்ல எந்த சேஞ்சஸும் நம்ம மாத்த மாட்டோம். அர்த்தம் எப்படி மாறிடும்னா படைக்கப்பட்டான், செய்யப்பட்டான், அடிக்கப்பட்டான், உடைக்கப்பட்டது, இந்த மாதிரி என்ன செய்யும்? நகர்த்தப்பட்டது, பேசப்பட்டது. யார் பேசினான்னு சொல்லல, பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க? பேரோட அர்த்தத்தை இப்படி மாத்துவாங்க. இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்து இதை மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். இப்ப இதை வச்சு வாக்கியம் எப்படி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் சொல்லிட்டேன். ஃபெயல், ஃபாயில், மஃபூல் 3மே இருக்கணும். ஃபெயல் இருக்கணும், செயல் இருக்கணும். செயல் செஞ்ச ஃபாயில் தொம்ம அடையாளத்துல இருப்பாங்க. ஃபெயல் யார் மீது நடந்துச்சு, யாரை, எதை அப்படின்னு வரக்கூடிய அந்த மஃபூல் ஃபத்ஹா அடையாளத்துல இருப்பாங்க. இப்படி இததான் முத்தஅதி ஃபெயல்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான வாக்கியத்துலதான் நம்ம மஜ்ஹூல் கொண்டு வரணும். சோ இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்? எப்படி சர்ஃப் நம்ம செஞ்சோமே அது இப்ப எப்படி வாக்கியத்துல பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் தரப ஜெய்துன். அரபிய பாருங்க, அதுக்கப்புறமா தமிழுக்கு போலாம். சோ ஃபர்ஸ்ட் ரைட் சைட் தரப ஜெய்துன் ஹாமிதன். தரப ஜெய்துன் ஹாமிதன் என்ன அர்த்தம்? ஜெயித் ஹாமிதை அடித்தான். ஜெயித் ஹாமிதை அடித்தான். இப்ப அடுத்தவர் யாரு? அடிச்ச ஆள் யாரு? ஜெயித். அந்த ஜெயித நம்ம நீக்கிடுறோம். அப்ப என்ன ஆகும்? தரப இருக்கும், ஹாமித் இருக்கும். தரப ஹாமித். ஓகே. ஆனா இப்ப நம்ம ஹாமித் அடிச்சான்னு சொல்லல, ஹாமிதுக்கு தான் அடி விழுந்துச்சு, அடிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த ஃபாயில தூக்க போறோம். சோ தூக்க போறோம்னாலே இந்த ஃபெயல் என்ன செய்யணும்? மஜ்ஹூலாக மாற்றணும். அடித்தான் கிடையாது, அடிக்கப்பட்டான்னு வரணும். அப்ப தரபாவை எப்படி மாத்தணும்? முதல் எழுத்து பம்மா, ஐன் களிமா கசரா. அப்ப தரப துரிபன் மாறும். துரிப. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபெயல மஜ்ஹூல் ஆக்கியாச்சு. செகண்ட் ஸ்டெப் ஃபாயில் யாரோ அவங்கள ரிமூவ் பண்ணிடணும். ஜெயித ரிமூவ் பண்ணிடணும். அப்ப தரப துரிபாவா மாறிடுச்சு, ஜெயிது காணாம போயிடுச்சு. அப்ப துரிப ஜெயிது போடல, அப்ப மீதி இருக்கிறது ஹாமிதுன்ற வேர்டு, அதை எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெயிதுடைய ஹரக்கத் இருக்கு பாத்தீங்களா, அவங்கதானே ஃபாயில். இப்ப இந்த ஃபாயில் இல்ல. அப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் ஒரு வினைச்சொல்லுன்னு நம்ம எழுதுனா பக்கத்துல ஃபாயில் இருக்கணும் அப்படின்னு. அப்ப இங்க ஃபாயில் கிடையாது, அடி வாங்கியவர் மஃபூல் தான் இங்க இருக்காரு. அப்ப என்ன செய்ய போறோம்னா வெறும் ஃபாயிலும் மஃபூலும் எங்கேயுமே என்ன செய்யாது, அரபுல பழக்கத்திலேயே அப்படி வராது. அப்ப இந்த ஃபெயல் மஜ்ஹூலா மாத்தும் போது ஃபாயில் போக்கப்பட்டுருச்சுன்னா அதோடைய ஹரக்கத் மட்டும், அந்த பொம்மத்தின் ஹரக்கத் மட்டும் என்ன செய்யும்னா மஃபூல், அதுக்கு ஏற்கனவே என்ன ஹரக்கத் இருந்துச்சு? ஃபத்ஹத்தைன் இருந்துச்சு. அந்த ஃபத்ஹத்தைனுக்கு பதிலா காணாம போன ஃபாயிலுடைய ஹரக்கத்தான பொம்மத்தைனை கொடுத்து விடுவோம். அதாவது என்ன சொல்றேன்? ஒரு ஃபெயல் இருந்தா அந்த ஃபெயலுக்கு ஒரு ஃபாயில் இருக்கணும், செயலை செய்யக்கூடியவர் இருக்கணும். அப்ப அந்த செய்யக்கூடியவரோட ஹரக்கத் என்ன? பொம்மாவா இருக்கும், அதாவது பொம்மத்தைனா இருக்கும்.
இப்ப இப்படி இருக்கும்போது இப்ப ஃபாயில தானே நம்ம போக்குறோம். மஜ்ஹூலா மாத்தையில ஃபேல வந்து தரப வந்து துரிப அடித்தான் போது அடிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லும் போது செய்த தூக்கிடுறோம். அந்த ஃபாயில் யாரோ அடித்தவர் யாரோ அவரை தூக்கிடுறோம். அப்படி தூக்கும் போது அவரோட ஹரக்கத்தை மட்டும் என்ன செய்வோம்னா, யாருக்கு அடி விழுந்துச்சோ, அந்த செயல் யார் மீது நடந்துச்சோ அவருக்கு அந்த ஹரக்கத்தை கொடுத்துருவோம். விளங்குதா? ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஜெயித் அடிக்கப்பட்டான் இல்ல, அடி வாங்கினவன் ஹாமிதத்தான் ஹாமித் அடிக்கப்பட்டான்னு நம்ம சொல்ல போறோம். அப்ப இவன் தான் ஆல்மோஸ்ட் இந்த ஃபேல் நடந்ததுக்கான அந்த யார் மேல நடந்துச்சோ இவன் தான் அந்த ஹாமித். அப்ப அவனைத்தான் என்ன செய்ய போறோம், ஃபாயில் மாதிரி தொம்மத்தையும் கொடுக்க போறோம். ஃபாயில் மாதிரி. சோ இந்த ஃபாயில் மாதிரி இருக்கக்கூடிய ஆஹ் வார்த்தையை வந்து அரபில எப்படி சொல்லுவாங்கன்னா நாயிபுல் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாயிலுக்கு பதிலா வந்த ஒரு துணை துணை ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? துணை ஃபாயில். ஓகேவா? இப்ப கமிஷனர் இருப்பாங்க, டெபுட்டி கமிஷனர் அப்படின்னு இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்னா டெபுட்டி சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, துணை முதலமைச்சர் அப்படின்னு. அவங்க இல்லைன்னா இவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்ப இப்ப ஃபாயில் இல்ல, சோ ஃபாயிலுடைய ஹரக்கத்தை யாருக்கு கொடுத்துட்டோம், நம்ம மஃபூலுக்கு கொடுத்துட்டோம். அப்ப இவங்களை இனிமே மஃபூலுன்னு சொல்லக்கூடாது, இவங்களை என்னன்னு சொல்லணும், நாயிபுல் ஃபாயில் அப்படின்னு சொல்லி. இந்த பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்ன்றது இல்ல, நம்ம கிராமருக்காக இந்த பேரையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரோம். ஆனா இப்படிதான் ஹரக்கத்து வரும் அப்படின்றத மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்காங்க, விளங்கி இருக்காங்க. அப்ப இப்ப இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா, இந்த குரான் உதாரணத்துல ஓகே 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 இதுல வந்து நம்ம டைரக்டா அப்ப பார்க்க முடியாது. என்னன்னா இலல் இலல் இபிலி அப்படின்ட்டு இருக்கு, அதனால கசரா போட்டிருக்காங்க. சோ இதுல டைரக்டா நம்ம பார்க்க முடியாது. ஆக்சுவலா இபுலு இபுலு ஒட்டகம், குலிக்கத் ஒட்டகம் படைக்கப்பட்டுள்ளது. சோ ஒட்டகத்தின் பக்கம் நீங்க பாருங்க. அப்பலா என்சுரூன இலல் அப்படின்னு வர்றதுனால, அந்த இலா வர்றதுனாலதான் அந்த வார்த்தை கசரா இருக்கு. ஒருவேளை இங்க இலா வரலன்னா அல் இபுலு அல் இபுலு குலிக்கத் ஒட்டகம் படைக்கப்பட்டது. அப்ப ஃபாயிலா இருக்கக்கூடிய ரப்ப வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், அல்லாவை வந்து அந்த வார்த்தைய நம்ம மறைச்சிட்டோம். அப்ப அதுக்கு பதிலா அல்லாஹூன் இருந்த அந்த ஹாவுடைய பொம்மா இபுலுக்கு போயிரும். ஏன்? ஏன்னா அந்த ஹுலிக்கத் யாருக்கு தான் நடந்திருக்கு, அந்த படைத்தல் அப்படின்ற செயல் இபுலுக்கு தான் நடந்திருக்கு, ஒட்டகத்துக்கு தான் நடந்திருக்கு. அப்ப இவங்க தான் நாயிபுல் ஃபாயில். அதே மாதிரிதான் இல சமாஇ அஸ்ஸமா ஊன் தான் வரும். காரணம் இந்த ஃபெயலுடைய நாயிபுல் ஃபாயில் இவங்கதான். முக்கியமா அப்ப இதுல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கப்புறம் வேற ஏதாவது உதாரணங்கள் நான் காட்டுறேன். சோ அந்த மாதிரி உதாரணங்கள் வந்து உங்களால பார்க்க முடியும். ஃபாயில் இருக்கு, ஃபாயில் இல்லாம மஜ்ஹூலா ஒரு ஃபேல நம்ம எழுதுறோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை வந்து தொம்மாலதான் இருக்கும். ஆனா அவங்க ஃபாயில் கிடையாது, அந்த செயலை செஞ்சவங்க இல்ல, யார் மேல அந்த செயல் நடந்துச்சோ அந்த மஃபூல் பிஹி தான் அவங்க. அவங்கதான் மஃபூல் பிஹியா இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு நாயிபுல் ஃபாயிலா இந்த ஃபேலுக்காக இருக்காங்க. சோ இப்ப அதே மாதிரி ரெண்டாவது உதாரணம் பாருங்க. அப்ப அர்த்தம் துரிப ஹாமிதுன்னா எப்படி வரும், ஹாமித் அடிக்கப்பட்டான். அப்ப இங்க ஹாமிதுன்னு சொல்றதுனால அவன் தான் அடிச்சான் கிடையாது, அடிக்கப்பட்டான். அவனுக்கு அடி விழுந்திருக்கு, அவன் யாரும் அவனை யாரோ அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப கத்தலல் அபு அசுரபான, அசுரபான்னா பாம்பு. ஓகேவா? கத்தலல் அபு சுரபான, பாம்பை தந்தை கொன்றார். ஓகேவா? பாப்பா பாம்பு அடிச்சிட்டார். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றேன், பாம்பு ஒண்ணு செத்து கிடக்கு ரோட்ல. ஓகே, அப்ப யாரோ அத கொன்னுட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த அபு தான் அடிச்சாரு, யார் அடிச்சாருன்னே நம்ம சொல்லல, ஆனா யாரும் அடிச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. அப்ப இந்த கத்தலவையும் சொர்பானையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கத்தலவை குத்திலன்னு ஃபர்ஸ்ட் மாத்தணும். அதுதான் ஸ்டெப் 1. குத்தில குத்திலவை போட்டா என்ன ஆகும், அந்த ஃபாயில் யாரோ, அந்த செயலை செஞ்சவர் யாரோ அவர் போக்கப்பட்டுருவார். அப்ப குத்தில அபு வரக்கூடாது. அடுத்தது சொர்பான், சொர்பானை எழுதிருவோம். ஆனா ஹரக்கத்தை என்ன போட்டுறணும், சொர்பான அப்படின்னு இருந்தது, சொர்பானு. அதனாலதான் கடைசி ஹரக்கத்தை மட்டும் நான் ரெட் கலர்ல கொடுத்துருப்பேன் மஃபூலுக்கு. ஏன்னா அது ஃபத்ஹால இருந்து தொம்மாக்கு மாறி இருக்கு. ஃபத்ஹால இருக்கையில அவங்க பேரு மஃபூலு, தொம்மாக்கு மாறினதுக்கு அப்புறமா, இங்க தொம்மாக்கு அவங்க மாறினதுக்கு அப்புறமா அவங்க பேரு நாயிபுல் ஃபாயில், அதாவது துணை ஃபாயில் அப்படின்னு மாறும். அப்ப எப்படி வருது, குத்தில சுரபானு, பாம்பு கொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். கஸ்ஸரல் வலதுல் மக்தப, வலத் சிறுவன், மேஜையை, மக்தப் மேஜையை, கஸ்ஸர உடைச்சிட்டான். ஓகேவா? இப்போ சிறுவன் டேபிள உடைச்சிட்டான்,
ஒரு குட்டி டேபிள் இருந்திருக்கு, அதுல அந்த பிள்ளை ஏறி ஏறி விளையாடுறேன்னு உடைச்சிட்டான். அப்ப இப்ப பாப்பா வந்து பாக்கல டேபிள் உடைஞ்சு கிடக்கு, அது யார் செஞ்சா தெரியல. அப்ப டேபிள் உடைந்து இருக்கிறது, அப்ப அது யாரோ உடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப டேபிள் உடைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லும் போது குஸ்ஸிர, கஸ்ஸர எப்படி மாறும்? 4 எழுத்து. குஸ்ஸிரன்னு மாறும். குஸ்ஸிரல் மக்தபு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேல மஜூலா மாத்தணும், செகண்ட் ஸ்டெப் ஃபாயில போக்கிடணும், தேர்ட் ஸ்டெப் மஃபூல எழுதணும், ஃபோர்த் ஸ்டெப் அந்த ஃபாயிலுடைய ஹரக்கத்தான பொம்மாவை இவங்களுக்கு கொடுக்கணும். சோ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு அர்த்தம், மேஜை உடைக்கப்பட்டது. சிறுவன் மேஜை உடைத்தான்னு சொல்லாம மேஜை உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அன்ஃபக்கர் ரஜுலுல் மால, மனிதன் செல்வத்தை செலவு செய்தான் அப்படின்றது. இப்ப ரஜுல தூக்கிட்டு யார் செலவு செஞ்சான்னு சொல்லல, உன்ஃபிகல் மாலு. அப்ப அன்ஃபக்காவுடைய மஜ்ஹூல் தெரியணும், மாலை வந்து தொம்மால இருந்து ஃபதஹால இருந்து தொம்மாக்கு மாத்த தெரியணும். சோ இது வரைக்கும் நார்மலான சென்டென்ஸ். இதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப அதுகல்ன அத்துல்லாபு, அதுகல்னா அத்துல்லாபு, அதாவது அதுகல, தகலனா நுழைந்தான், தகல்னான நாங்கள் நுழைந்தோம். ஆனா இங்க எப்படி இருக்கு? தகல்னா இல்ல, அதுகல்னா. அதுகலனா நுழைய வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அதுகல்னா நாங்கள் நுழைத்தோம். அதுகல, அதுகலா, அதுகலு எப்படி அன்சல்னா அப்படி வருது, அந்த மாதிரி அதுகல்னா நாங்கள் நுழைய வச்சோம். யார? அத்துல்லாப, மாணவர்களை. சோ மாணவர்களை நாங்கள் உள்ளே நுழைய வச்சோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த ஃபெயல்ல, இந்த வாக்கியத்துல யாரு ஃபெயல், யாரு செயல் செஞ்சவங்க, யாரு மஃபூல், யார் மீது அந்த செயல் நடந்துச்சு? ஃபெயலுங்கிறது இந்த நுழைய வைக்கிறது, அதுகல அப்படின்ற அந்த இதுதான் அந்த செயல், நுழைய வைக்கிறது. யார் நுழைய வச்சா? மாணவர்களா? இல்லையே, அவங்களுக்கு ஒரு தொம்மால போடணும், ஃபதஹா இருக்கே. அப்ப மாணவர்கள் நுழைய வைக்கல, நாங்க நுழைய வச்சோம். அப்ப இந்த அருக்கு பாத்தீங்களா, நாண்டு போட்டிருக்கு பாருங்க, நாங்கள். சமயானா அத்தானால வருமே அந்த நாங்க செஞ்சோம். அப்ப அந்த நஹ்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய, இது நஹ்னு, ஓகே, நஹ்னு, நஹ்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நான் அப்படின்ற வார்த்தை தான் என்னது? ஃபாயில், செஞ்சவங்க. அப்ப இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இப்ப எப்படி ஃபாயில போக்குறது? அப்ப அதுகல ஃபேலு நுழைய வைக்கிறது, நான் நாங்கள் அப்படின்ற அந்த வார்த்தை தான் ஃபாயிலு, செயல் செய்தவரு. துல்லாப் தான் மஃபூல், மாணவர்களை, அவங்கதான் மஃபூல், செயல் யார் மீது நிகழ்ந்துச்சு. அப்ப அதுகலவ உதுகிலன்னு மாத்திரணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அந்த ஃபாயில போக்கணும். ஃபாயில் யாருங்க? நாங்கிறதுதான் ஃபாயில். அப்ப அந்த நாவை போக்கிட்டோம். அடுத்து இந்த மஃபூல் தொம்மாவில போடணும். அப்ப துல்லாபன்றது துல்லாபு போட்டுதான். ஓகே. இப்ப என்னன்னா, அதுகளை வந்து உதகையில துல்லாபு அப்படின்னா மாணவர்கள் நுழைக்கப்பட்டார்கள். ஆனா இப்ப என்ன செய்யணும்னா, அந்த நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த ஃபாயில் ஒருமை இருமை பன்மை, இந்த ஃபாயில் ஆண்பால் பெண்பாலா, அதை பார்த்துதான் இந்த ஃபெயல் இருக்கும். இப்ப இங்க அபுக்கு பதிலா உம்மு அப்படின்னு போட்டிருந்தா, அபுனா ஆண் பாப்பா, உம்முண்டா அம்மா. அப்ப அம்மா கொன்னாங்க அப்படின்னா இங்க என்ன ஆயிருக்கும்? கத்தலா கத்தலா கத்தலு கத்தலத் அப்படின்னு ஃபெயல் என்ன செஞ்சிருப்போம்? மாத்திருப்போம். நசரத், தரபத், அன்ஃபகத் அப்படி பெண்பாலுக்கு மாத்திருப்போம். அப்ப இந்த ஃபாயில் யாரோ, ஃபாயில் ஒருமையா இருமையா பன்மையா ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து இந்த ஃபெயலையும் நம்ம என்ன செய்யணும்? ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் மாத்தணும். அப்ப அந்த மாதிரி இப்ப இங்க யார் இருக்கா? இவங்கதான் நாயிபுல் ஃபாயில். இப்ப அப்ப அதுகலன்ற ஃபெயல உதுகிலன் மாத்திட்டோம். ஆனா இப்ப இவங்களுக்கு யார் ஃபாயிலா இருக்கா? பன்மை வார்த்தை ஃபாயிலா இருக்கு, துல்லா, மாணவர்கள். அப்ப இங்க உதுகில அப்படின்னு போடாம உதுகில உதுகிலா உதுகிலு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பன்மையில எழுதணும். ஓகேவா? சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த வினைச்சொல் அப்படிங்கிறது அதனுடைய ஃபாயிலுடைய ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பாலுக்கு அது ஒத்து போகணும். ஓகேவா? சோ அப்படி ஒத்து போகணும்னா இங்க ஃபாயில நீக்கிட்டு மஃபூலுக்கு எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மஃபூலுக்கு ஒத்து போகிறதா இந்த ஃபெயல் வந்து என்ன செய்யணும்? ஆண்பால் பெண்பால் ஒருமை இருமை பன்மையில இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உதுகிலு அத்துல்லா, மாணவர்கள் நுழைக்கப்பட்டனர். அப்ப பன்மையில சொல்லணும். உதுகில நுழைக்கப்பட்டான் அப்படி சொல்லக்கூடாது. யார் நுழைக்கப்பட்டிருக்காங்க? பன்மையில நிறைய மாணவர்கள் நுழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப மாணவர்கள் நுழைக்கப்பட்டனர், உதுகிலு அத்துல்லா.
இப்ப இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்காது, ஏன்னா ரெண்டுமே பெண்பால், அதனால விளங்காது. அடுத்த உதாரணம், அர்சலல் மலிக்கு ரிசாலத்தன், அரசன் ஒரு கடிதத்தை அனுப்பினான். ஓகேவா, அரசன், மலிக் அப்படின்னா அரசன், அர்சல அனுப்பினான், ரிசாலத் கடிதம். ஓகே, அப்ப அரசன் ஒரு கடிதத்தை அனுப்பினான். அப்போ இப்ப கடிதம் அனுப்பப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். கடிதம் அனுப்பப்பட்டது, அப்ப என்ன செய்யணும்? அர்சலவ முதல்ல உருசிலன் மாத்தணும். மலிக் அரசன் அனுப்புனவன், அவனை தூக்கிடுவோம், அவன் வேண்டாம். ஓகே, அப்ப அர்சலுக்கு உர்சிலா ஸ்டெப் 1, ஃபாயிலா இருந்த மலிக்க எடுத்துடுறோம். அப்புறம் என்ன செய்யணும்? ரிசாலத்தன் அப்படின்னு இருந்தத ரிசாலத்துன் அப்படின்னு மாத்திடணும், தொம்மாக்கு மாத்தணும். ரீசன், அவங்க நாயிபுல் ஃபாயில். இப்ப என்ன செஞ்சோம்னா, இப்ப அர்சல வந்து உர்சிலன் தானே இருந்துச்சு, ஆனா இப்ப இவங்க இங்க பெண்பாலா, ரிசாலத்தன் அப்படின்றது பெண்பாலா, அப்ப இந்த ரிசாலத்துன்னு மாறிடுச்சு. இப்ப இவங்க நாயிபுல் ஃபாயில். அப்ப இந்த ஃபாயிலுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்னா, உர்சிலன்னு சொல்லக்கூடாது, இதையும் பெண்பால மாத்தணும். உர்சிலு, உர்சிலத், கடிதம் அனுப்பப்பட்டது. அப்ப இவங்களத்தானே வச்சு பேசுறோம், அப்ப இவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் என்ன செய்யணும், இந்த ஃபேலையும் நம்ம மாத்தணும். சோ இது ஒரு விஷயம். இது புரியுது அப்படின்னா ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இல்ல இதுல எதுவும் சந்தேகம், ஏன்னா இதுக்கு மேல திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். இதுக்கு மேல கூடுதலா உங்களுக்கு இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே நான் யாருக்கு கேட்டாலும் பிரைவேட்ல நான் எக்ஸ்பிளைன் வந்து இன்ஷால்லா பண்றேன். ஏன்னா ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணையில மத்தவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, புரியாம கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ இந்த மாதிரி வாக்கியங்கள் என்ன செய்யணும், அமைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். 4 ஸ்டெப். ஸ்டெப் 1 ஃபெயில் இருக்கும், அதை மஜ்ஹூலா மாத்தணும். ஸ்டெப் 2 ஃபாயில தூக்கணும், தொம்மா அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஃபாயில தூக்கணும். ஸ்டெப் 3 அந்த மஃபூல் பிஹியை எழுதி அவங்களுக்கு ஹரக்கத்தை ஃபத்ஹால இருந்து தொம்மாக்கு மாத்தணும். ஸ்டெப் 4 அர்த்தத்தை பட்டான் அப்படின்ற மாதிரி மாத்திக்கணும். இந்த புதுசா வந்த நாயிபுல் ஃபாயில் அவங்களுக்கு மேட்சிங்கா இந்த ஃபெயல்கள் என்ன செய்யணும், ஒருமையர்மை பன்மை ஆண்பால் பெண்பால்ல இருக்கணும். ஓகே, சோ இதோட ஃபெயல் மாதிய எப்படி மஜ்ஹூலா மாத்தணும், கடந்த காலத்தில் ஒரு செயல் செய்யப்பட்டது அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்னன்னா முதாரி. ஓகேவா, சோ மாவி முதாரி தான் திரும்ப திரும்ப படிப்போம் நம்ம சொன்னோம். அப்ப இப்ப முதாரிய பார்க்க போறோம். முதாரில என்ன டெபினேஷன் அப்படின்னா, அதேதான் வருங்காலத்தில். ஓகேவா, இனிமே நடக்க போறதுல ஒரு செயல் நடக்க போகுது, அதை செய்தவர் யாருன்னு நம்ம குறிப்பிடல, செயல் செய்தவர் யாருன்னு அறியப்படலைன்னா அத செய்யப்பாட்டு வினை சொல் மஜ்ஹூல்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், மறுமை நாளில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், இது இனிமேதான் நடக்க போகுது இல்லையா, முதாரி நடக்க போகுது. எழுப்பப்படுவார்கள், யார் எழுப்புவா? அல்லாதான் எழுப்புவான். அந்த வார்த்தையை நம்ம சொல்லாம எழுப்பப்படுவார்கள், மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதே மாதிரிதான் லாஜிம்க்கு வராது. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மாதிக்கு என்ன ஸ்லைடு பார்த்தோமோ அதேதான் முதாரிக்கும் இங்க இருக்கு. சோ இப்ப டைரக்டா என்ன செஞ்சலாம், 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்துக்கு எப்படி மஜ்ஹூல் எடுக்கிறது அப்படின்னு பாத்திரலாம். சோ முதல்ல முதாரியுடைய வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் அலுன்னு இருக்கும். ஓகே, எஃப் அலு, அதுக்கு என்ன செய்யணுமா, முதல் எழுத்து தொம்மா. நம்ம ஏற்கனவே சொன்னாதான் மஜ்ஹூலுடைய அடையாளமே தொம்மா தான். முதல் எழுத்து தொம்மா, கடைசிக்கு முன் ஃபத்ஹா. ஓகே, மாதில என்ன பார்த்தோம், கடைசிக்கு முன் அல்லது ஐன் களிமா கஸ்ஸரான்னு பார்த்தோம். எதுக்கு, மாதிக்கு. முதாரிக்கு என்னவா, கடைசிக்கு முன் ஃபத்ஹா தான். எல்லாம் 3 எழுத்து 4 எழுத்து 5 எழுத்து யாருக்குனாலும் இதேதான், ஃபத்ஹா தான் வரும். ஓகே, சோ இதுல கிளியரா இருங்க. சோ அப்ப முதல் எழுத்து தொம்மா, இறுதிக்கு முன் கசரா, இங்கேயும் பாருங்க கடைசிக்கு முன் ஃபத்ஹா, அப்படிதான் வரும். சரியா, அப்ப இப்ப ஃபெயில் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எஃப் அலூன் இருக்கு, அப்ப முதல் எழுத்து தொம்மா, கடைசிக்கு முன் ஃபத்ஹா இருந்தா ஃபத்தாலே விட்டுருங்க, இல்ல கசரா தொம்மால இருந்தா ஃபத்தாக்கு மாத்திருங்க. அப்ப எஃப் அலு, யுஃப் அலு, அர்த்தம் எப்படி வரும், அடிப்பான், அடிக்கப்படுவான். சாரி செய்தான். எஃப் அலு செய்வான், யுஃப் அலு செய்யப்படுவான் அல்லது செய்யப்படும். வரப எதுரிபு அடிக்கிறான், யுதுரபு அடிக்கப்படுவான், யன்சுரு உதவி செய்வான், யுன்சரு உதவி செய்யப்படுவான். குரான்ல இருக்கும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள், லா துன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள், இப்படி எல்லாம் குரான்ல வரும். சோ இப்ப குரான்ல வர்றதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், மஜ்ஹூலையுமே பார்ட் ஆஃப் சிலபஸா
வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப யுன்சரு உதவி செய்ய படுகிறான். யஃப்தஹு திறக்கிறான், யுஃப்தஹு திறக்கப்படும். யகுத்துலு கொன்றான், சாரி கொல்கிறான் அல்லது கொல்வான். யுகுத்தலு கொல்லப்படுவான். யக்ரஉ வாசிக்கிறான், யுக்ரஉ வாசிக்கப்படுவான் அல்லது வாசிக்கப்படும். ஓகே, இந்த மாதிரி அர்த்தம் மாறுது. அதே போல 4 எழுத்துக்கும் அதே ரூல்ஸ் தான். முதல் எழுத்து தொம்மா தான், கடைசிக்கு முன் ஃபத்தஹா தான். இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே 4 எழுத்துக்கு நம்ம முதாரி எப்படி மாத்தணும்னா, முதல் எழுத்து தொம்மான்னு தான் போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடியே அஃஅல, யுஃப்இல, அன்சல, யுன்சில, அல்லம, யு அல்லிமன் முதல்லயே யூண்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சோ இதுல முதல் எழுத்தை நம்ம தொம்மா தனியா மாத்த தேவையில்லை, ஏற்கனவே அது தொம்மால தான் இருக்கு. கடைசிக்கு முன்னாடி கசரா இருக்கும், அதை மட்டும் ஃபத்தஹாக்கு நீங்க மாத்திக்கிட்டா போதும். அப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அப்படி கேளுங்க, வெறும் அந்த வார்த்தைகளை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அப்ப யுஃப் இலு, அஃப் அல யுஃப் இலுன்னு வரும். அப்ப யுஃப் இலு உடைய மஜ்ஹூல் யுஃப் அலு. எக்ஸாம்பிள் யுக்ரிமு, யுக்ரமுன்னு மாறும். ஓகே, அக்ரம சங்கை செய்தான். நம்ம இன்னைக்கு கூட பார்த்தோமே, ஹதீஸ் பாடத்துல வந்திருக்குமே, அக்ரம் ஃபல் யுக்ரிம் வைஃபஹு, தன்னுடைய விருந்தாளியே அவர் கண்ணியப்படுத்தட்டும், சங்கை செய்யட்டும். அக்ரம யுக்ரிம் ஃபல் யுக்ரிம், சங்கை செய்யட்டும் அப்படின்னு கட்டளை வந்திருக்கு. இது யுக்ரிமு, சங்கை செய்வான். யுக்ரமு, சங்கை செய்யப்படுவான். மறுமை நாளில் சில நபர்கள் அல்லாவால் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அப்ப யுக்ரமு, சங்கை செய்யப்படுவான், கண்ணியப்படுத்தப்படுவான். நஸ்ஸல, யு நஸ்ஸிலு, மஜ்ஹூல் யு நஸ்ஸலு, இறக்கப்பட்டது, சாரி இறக்கப்படும். முதாரி தானே, இறக்கப்படும். ஓகே, இறக்கப்படும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஜாஹத யு ஜாஹிது, போர் செய்தான். ஜாஹத போர் செய்தான். யுஜாஹிது போர் செய்வான். யுஜாஹது போர் செய்யப்படும். ஓகேவா, காஃபிர்கள் முஸ்லிம்கள் எதிர்த்து வந்தால் அவர்களுக்கு எதிராக போர் செய்யப்படும். அப்ப இனிமே நடக்கும். யார் செய்வான்னு சொல்லல, செய்யப்படும் அப்படின்னு நம்ம சொல்றது. அதே போலதான் 5 எழுத்து 6 எழுத்து எல்லாத்துக்குமே அதே மாதிரிதான். முதல் எழுத்து தொம்மா, இறுதி எழுத்து தொம்மா. எப்படி நம்ம 5 எழுத்துக்கு பார்த்தோம், முதல் 2 எழுத்துமே தொம்மா போடணும். கடைசிக்கு முன் கசரான்னு மாதில பார்த்தோம், கடைசிக்கு முன் ஃபத்தஹாங்கிறது முதாரில பார்க்கணும். சோ எத்தஃபஅலுன்னு இருக்கும், யுத்தஃபஅலு. ஓகேவா, யுத்தஃபஅலு அப்படின்னு போடணும். எத்தஃபஅலு, யுத்தஃபஅலு, யஃப்தஇலு, யுஃப்தஅலு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம மாத்தணும். அதே போல 6 எழுத்துக்கு முதல் எழுத்து தொம்மா, கடைசிக்கு முன் ஃபத்தஹா. சேம் ரூல் தான். சோ யஸ்தஃபஇலு, யுஸ்தஃபஅலு அப்படின்னு வரும். அதோடைய எக்ஸாம்பிள் யஸ்தஃபிரு, யுஸ்தஃபரு. சோ இது ஒன்னொன்னுமே ஒரு காவா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிச்சு சீண்டாயிரும். அதனால நான் ரொம்ப இது பண்ணல. இப்படிதான் ரூல்ஸ். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், வினை சொற்களை நம்ம டேபிள் ஷேர் பண்றோம் பாத்தீங்களா, வாரம் அந்த டேபிள்ல உள்ள வினை சொற்களை நீங்க என்ன செய்யலாம், முதாரியாச்சு மஜ்ஹூலா நீங்க மாத்தி பார்க்கலாம், முதாரியா நீங்க மாத்தி பார்க்கலாம். மாத்தி பார்த்து இது கரெக்டா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணலாம். ஓகேவா, அப்ப இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், வினை சொற்களை மஜ்ஹூலா மாத்தணும். சோ இப்படி மஜ்ஹூலா மாத்தினதுக்கு பிறகு சர்ஃப் எப்படி செய்யணும், எப்பவுமே முதாரி எப்படி சர்ஃப் செய்வோம், எஃபலு எஃபலானி எஃபலுன, தஃபலு தஃபலானி எஃபல்ன, தஃபலு தஃபலானி தஃபலுன, தஃபலின தஃபலானி தஃபல்ன, அஃப்அலு நஃப்அலு அப்படி செய்வோமா. இப்ப அதையே எஃப் அலுக்கு பதிலா என்ன செய்யறோம், யுஃப் அலுன்னு மாத்திட்டோம். சரி, யுஃப் அலு, யுஃப் அலுன்னு மாத்திரும். அப்ப எப்படி வரும், யுஃப் அலு, யுஃப் அலானி, யுஃப் அலூன அப்படின்னு வரும். அப்ப அர்த்தம் எப்படி வரும், இப்ப நசர என்சுரு வச்சு எழுதிருக்கேன். யுன் சரு உதவி செய்யப்படுவான், படிக்கிறான், படுவான். யுன் சரு, யுன் சராணி, யுன் சரூன. துன்சரு, துன்சராணி, யுன் சர்ன. துன்சரு, துன்சராணி, அந்த ஸ்டார்டிங்ல தா சேர்க்கறது, அலிஃப் சேர்க்கறது, நூன் சேர்க்கறது, கடைசியில அலிஃப் நூன் சேர்க்கறது, வெறும் நூன் சேர்க்கறது, யானுன் சேர்க்கறது, இதெல்லாம் எதுவுமே மாறாது. முதாரினா முதாரி தான். சோ முதல்ல படிச்ச முதாரியை தான் இப்பயும் அப்படியே ரிப்பீட்டடா வரும். சோ மாதி முதாரி மட்டும் நல்லா பாடம் பார்த்துக்கிட்டா போதும். அப்ப இந்த மாதிரி வந்து என்ன செய்யணும், நம்ம வினை சொற்களை மாத்தணும். சோ இப்ப அதே நம்ம மாதிக்கு பார்த்த அதே சென்டென்சஸ் தான் முதாரிக்கு இங்க நான் மாத்திருக்கேன். சோ இதோட அர்த்தத்தை
இன்னொரு மஜ்ஹூல்ல ஒரே ஒரு குட்டி டாபிக் இருக்கு, அதை மட்டும் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். சோ இது வரைக்கும் ஏதாவது புரியலைன்னா தயவு செஞ்சு கேளுங்க. சூரா யாசின்ல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். யுன்சரூன், துன்சரூன், யுன்சரூன் துன்சரூன் இல்ல, இந்த மாதிரி மஜ்ஹூல் என்னமோ யுஅலமோன் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கும். நீங்க யாசின் எடுத்து நாளைக்கே கூட நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஆயத்தோட கடைசி வார்த்தைகள்ல அஃபலா ஏக்கிலும் தாக்கிலும் அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது மஜ்ஹூலும் நிறைய வரும் சூரா யாசின் பார்த்த வரைக்கும். சோ அந்த மாதிரி நீங்க முக்குமஹூன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சோ யாசின் தான் மோஸ்டா நான் மஜ்ஹூல் நடத்தினதுக்கு அப்புறம் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா அதுலதான் கொஞ்சம் மஜ்ஹூல்கள் கொஞ்சம் ஈஸியா நமக்கு தெரிஞ்ச சூறாவும் கூட, பிளஸ் மஜ்ஹூலையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி சூரா யாசின்ல வரக்கூடிய மஜ்ஹூலான வார்த்தைகளை உங்களோட முதல் எழுத்து தொம்மால இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சூரா முனாஃபிகூன்ல வரும், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள், நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தந்திரமா எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க உதவி செய்யப்பட மாட்டார்கள். யுன்சரூன் அப்படின்னு சொல்லும்போது உதவி செய்யப்படுவான். லா யுன்சரூன் உதவி செய்யப்பட மாட்டார்கள். சோ அந்த படுவார்கள், அந்த பட்ட அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். மாதினா செய்யப்பட்டான், முதாரினா செய்யப்படுவான் அப்படின்ற அர்த்தம் வரும். சோ இதுக்கப்புறம் வேற எதுவும் மஜ்ஹூல்ல டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஷால்லா கமெண்ட்ஸ்லயோ இல்லைன்னா வீடியோ இது வாட்ஸ்அப்லயே எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்த நாள் வீடியோல அதை இன்க்ளூட் பண்ணியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.